இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் அன்பு மற்றும் உறவு அப்படிங்கிற தலைப்புல தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது தேவனுடைய அன்பு நம்முடைய பிரச்சனைகளை நாம் பார்க்கும் பார்வையை மாற்றும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். தேவனுடைய அன்பு நம்முடைய சிந்தனையை, நம்முடைய அறிவை மாற்றும் அப்படிங்கிறது ரொம்பவே உண்மை. பைபிளில் இதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. ரொம்ப வெறுப்போடு இருந்தவங்க கூட தேவனுடைய அன்பை பற்றி தெரிந்து கொண்ட பிறகு அவங்களுடைய வாழ்க்கையே மாறி இருக்கு. பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் நம்மளை நல்லவங்களாகவும் மாற்றும், கெட்டவங்களாகவும் மாற்றும். ஆனால் நம்முடைய பார்வையை நம்ம இயேசு மேலே வைக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்த எல்லா அனுபவங்களும் உங்களுடைய நன்மைக்காக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை நமக்குள்ள கிடைக்கும். இன்றைக்கான நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் ஆசிர்வதிக்கப்படணும், உங்களுடைய பார்வையில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போ இன்றைக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கான கேள்வி: சபைக்கு எதிரியாக இருந்தவன் தமஸ்கு போகிற வழியில் அற்புதமான முறையில் இயேசுவை சந்தித்த பிறகு கர்த்தருடைய ஊழியனாக மாறிவிட்டான். அவன் யார்? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ சீமோன், ஆப்ஷன் பி பவுல், ஆப்ஷன் சி தீமோத்தேயு, ஆப்ஷன் டி யோவான். உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரிந்திருந்தால் CBN இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் தெரியப்படுத்தலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. உங்களுடைய பதிலுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். தேவனுடைய அன்பு நம்ம பிரச்சனைகளை பார்க்குற பார்வையை மாற்றும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை பற்றி தெரிஞ்சிக்க நம்ம ராதிகா அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போகிறோம். இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஆனால் ஒரு கட்டத்தில் இவங்க தன்னுடைய பார்வையை பிரச்சனை மேலே வைக்காம தேவன் மேலே வச்ச பிறகு அவங்களுடைய பார்வை மாறியது. அதை எப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க, வாங்க பார்க்கலாம். ராதிகா மிகவும் சிறு வயதிலேயே தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறார். பல வருஷங்களுக்கு முன்ன எங்க வீட்டுல நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதாவது பொருளாதார பிரச்சனை, வாக்குவாதம், சண்டை, இந்த மாதிரி. அப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தேன். இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. என் அம்மாக்கு அப்போ ஒருத்தர் தேவனை பத்தி சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் என்னோட அம்மா டெய்லி சர்ச்சுக்கு போக தொடங்கினாங்க. அப்படி போனப்ப எங்க வீட்டுல இருந்த பண பிரச்சனை, வாக்குவாதம், சண்டைகள் இது எல்லாமே குறைய தொடங்குச்சு. வியாதிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்குச்சு. அப்ப நான் சின்ன பொண்ணா இருந்ததால என்னையும் கூட்டிக்கிட்டு எங்க அம்மா சர்ச்சுக்கு போனாங்க. ராதிகா தன்னுடைய தாயுடன் சேர்ந்து சர்ச்சுக்கு செல்ல தொடங்கினார். அதுக்கப்புறம் அந்த நேரத்துல எங்க அம்மா கூட சர்ச்சுக்கு போறது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. நான் சும்மா தான் என் அம்மா கூட போயிட்டு இருந்தேன். எப்ப முடியும், நம்ம எப்ப வீட்டுக்கு போவோம்னு நாங்க யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அப்புறம் என்னோட அம்மா என்ன, நீயும் என் கூட சேர்ந்து இனிமே ஜெபம் பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல. ஆனாலும் என் அம்மா என்ன கட்டாயப்படுத்தினதுனால நானும் சரின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். பைபிள் வாசிச்சேன். இவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் கடந்து சென்றது. அதோடு கூட ராதிகாவின் வீட்டில் நிலைமையும் கொஞ்சம் சரியாகி இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட அண்ணன் மூலமா நான் ஒரு பாஸ்டரை சந்திச்சேன். அவரை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் நான் என்னோட வாழ்க்கையில ஜெபத்தோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல இருக்க வசனத்தோடைய ஆழங்களையும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ என்னோட வாழ்க்கையில நான் விட வேண்டிய நிறைய தவறுகளையும், அப்புறம் தேவனை விட்டு நான் தூரமா விலகி போயிட்டு இருக்கிற தவறுகளை விடுறது அவசியம்னு நான் அப்ப உணர்ந்தேன். அந்த நேரத்துல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்றும், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் சகாயம் செய்வேன் அப்படிங்கிற வசனம் ஞாபகம் வருது. இந்த வசனங்களையே தன்னுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக ஆக்கிக் கொண்டு ராதிகா ஜெபம் செய்ய தொடங்கினார். நான் அதெல்லாம் வச்சு அந்த வசனங்களை வச்சு ஜெபம் செய்ய தொடங்கினப்போ தேவன் என்னுடைய வாழ்க்கையில இருந்த அந்த தவறுகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டாரு. என்னோட எல்லா பாவங்களையும் மன்னிச்சாரு. அதுக்காக நான் ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன். மேலும் தேவன் என்னோட குடும்பத்துக்கும் எனக்கும் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகி இருக்கிறான் அப்படின்னு வசனம் சொல்லுது.
அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை நான் நினைச்சதை விட நல்லா இருந்தது. ராதிகா தேவனுடைய அன்பில் தன்னுடைய உறவை இன்னும் வலுவாக்கினார். மேலும் இன்றைக்கு ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் அவர் தேவனுக்கு நன்றி சொல்கிறார். நான் பைபிள் வாசிக்கிட்டு இருந்தப்போ கிணத்து தண்ணி எடுக்க வந்த ஒரு பொண்ணை பத்தி வாசிச்சேன். இயேசு அவளுக்கு பக்கத்துல போய், நான் உனக்கு ஜீவ தண்ணீரை தருவேன், அதை குடிக்கிறவங்களுக்கு ஒரு காலமும் எந்த ஒரு தாகமும் உண்டாகாதுன்னு அவர் சொன்னாரு. இந்த வசனம் என்னோட மனசை தொட்டதுனால தேவனை தவிர வேற யாருமே நமக்கு உதவுறதுக்கு இல்லைங்கிற விஷயம் எனக்கு புரிய வந்தது. இந்த வசனத்தை நான் தொடர்ந்து வாசிக்கிட்டு இருந்தப்போ, அது கிறிஸ்துவோட அன்பை விட்டு நம்மள பிரிக்கிறவன் யாரு? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, வசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோன்னு அந்த வசனத்துல எழுதி இருந்ததை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவர் நமக்காக தன்னோட உயிரை தந்து தன்னோட ரத்தத்தின் மூலமா நம்மள வாங்கியிருக்காரு. நமக்கு அவரை பத்தி தெரியாம இருக்கப்பவே அவரை நம்மள நேசிச்சாரு. தேவன் கூட நமக்கு இருக்க உறவு தான் அருந்து போகாத ஒரு உறவு. நாம அவருக்குள்ள நிலைச்சிருக்கும் போது அவரும் நமக்குள்ள நிலைச்சிருப்பாருன்னு பைபிள் வசனம் சொல்லுது. எனக்கு கிடைச்ச தேவனோட அன்பை எல்லார்கிட்டயும் கொண்டு போகணும்னு தோணுச்சு. அவங்க என்னோட நண்பர்களா இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, எனக்கு பக்கத்துல இருக்கவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரோட வாழ்க்கையிலயும் ரட்சிப்பு கிடைக்க தேவனோட விஷயங்களை பத்தி மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு நான் தேவன் கிட்ட வல்லமை கேட்டிருக்கேன். நன்றி. நன்றி ராதிகா, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ராதிகாவுடைய சாட்சியை பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, எந்த ஒரு ஏற்றத்தாழ்வாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தேவனுடைய அன்பிலிருந்து நம்ம எப்போவுமே பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. இது ரொம்பவே ஒரு உண்மையான 100க்கு 100 உண்மையான ஒரு வார்த்தை. நமக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்? சிலர் தேவனை விட்டு அப்படியே விலகி போயிடுவாங்க. சிலர் தேவனை உறுதியாக நம்பிக்கையோடு பிடிச்சிப்பாங்க. தேவன் எதை செஞ்சாலும் என்னுடைய நன்மைக்காக தான் செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள வரும். இந்த நம்பிக்கை தான் நம்முடைய பிரச்சனையை பார்க்கின்ற அந்த பார்வையை, அந்த கோணத்தை மாற்றுகிறது. நான் ரீசண்டாக மேத்யூ ஹென்றி அவருடைய வரலாறு பற்றி படிச்சுட்டு இருந்தேன். இவர் ஒரு ஃபேமஸான பைபிள் விளக்க உரையை எழுதியிருக்காரு. இவர் ஒரு நாள் யாருமே நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல, ஒரு காட்டுப்பகுதியில் வந்துட்டு இருக்கும்போது திருடங்கள்லாம் வந்து இவரை தாக்கி இவரிடமிருந்து அந்த பர்ஸை திருடிட்டு போயிட்டாங்க. அவருக்கு டெய்லி டைரி எழுதுகிற பழக்கம் இருந்தது. அப்போ அவர் இந்த சம்பவத்தை எழுதுறாரு. எழுதிட்டு தேவனுக்கு நன்றி அப்படின்னு எழுதுறாரு. இந்த சம்பவத்துக்கு எதுக்கு தேவனுக்கு இவர் நன்றி சொல்கிறாரு அப்படின்னு நம்ம கேட்கும்போது அதற்கு கீழே ஒரு 4 காரணங்களை எழுதியிருக்காரு. அதில் முதலாவது காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் இதற்கு முன்னாடி நடந்ததே கிடையாது, அதனால் தேவனுக்கு நன்றி. 2வது சொல்கிறாரு, என்கிட்ட இருந்த பர்ஸை திருடிட்டு போயிட்டாங்க, ஆனால் தேவன் எனக்கு நிறைய கொடுத்துருக்காரு, நிறைய ஆசீர்வாதம் என்கிட்ட இருக்குது, அதனால் தேவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறாரு. 3வது அவர் சொல்கிறது, அந்த திருடங்க என்கிட்ட இருந்து பர்ஸை மட்டும்தான் திருடிட்டு போனாங்க, அவங்க நினச்சிருந்தா என்ன கொன்று இருக்கலாம், என்னை கொலை செஞ்சுருக்கலாம், ஆனால் அவங்க எனக்கு எந்த ஆபத்துமே, என்னோட உயிர் போகலை, உயிர் என்கிட்ட தான் இருக்குது, பர்ஸு மட்டும்தான் போயிருக்கு, அதனால் தேவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறாரு. 4வதாக சொல்கிறாரு, அந்த திருடங்க தான் திருடுனாங்க, நான் திருட இல்லை, அதனால் தேவனுக்கு நன்றி அப்படின்னு ஒரு 4 காரணங்களை அவர் எழுதுகிறாரு. உண்மையிலேயே நம்ம தேவனுடைய அன்பை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளும்போது நம்முடைய பிரச்சனைகளை நாம் பார்க்கின்ற அந்த பார்வையே மாறும். இதே மாதிரி நம்முடைய பிரச்சனையை பார்க்கின்ற பார்வை மாறுறதை பற்றி பைபிளில் இன்னொருத்தரும் சொல்லியிருக்காரு. அவர் தான் பவுல். அந்த வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. இந்த வசனங்களை பார்க்கும்போது பவுலுடைய பார்வை ரொம்பவே அருமையா இருக்கு. அவர் சொல்றாரு, வெளிப்பிரகாரமா எங்களுக்கு வயசாகுது, நாங்கள் பலவீனம் அடைகிறோம், மரணத்தை நோக்கி செல்கிறோம், ஆனால் நாங்கள் உள்ளானதை பார்க்கும்போது எங்களுடைய மனசை தேவன் புதுப்பிக்கிறார், நாங்கள் புதுசாக இருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. இதே மாதிரி நீங்களும் தேவனுடைய அன்பில் வளரணும், உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் பார்க்கின்ற பார்வை மாறணும் அப்படின்னு நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு அதை மாற்றக்கூடாத மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்குது, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஜெப உதவிக்கு நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம்.
உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு தாய் தந்தை இல்லனா பிள்ளைகளோட உறவோ அல்லது தன்னுடன் வேலை பார்க்கும் தலைவரின் உறவோ, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லனா உங்க கூட வீட்ல இருக்கவங்களோட இருக்க உறவோ, இல்லனா ஒருவேளை நீங்க தனியா இருந்துகிட்டு உறவுக்காக தேடிக்கிட்டு இருக்கவங்களா இருக்கலாம். இந்த எல்லா உறவுக்கும் ஜெபம் பண்றது ரொம்ப முக்கியம். ஏப்ரல் மாசம் ஒரு புதிய வாழ்க்கை டிவி நிகழ்ச்சியில ஒவ்வொரு ஃப்ரைடேவும் ஜெபம் பண்ற ஃப்ரைடே, ஒவ்வொரு வார இறுதியிலையும் சிபிஎன் பிரேயர் லைன் குழு ஜெபம் செய்யும். அப்ப நீங்க கண்டிப்பா கலந்துக்கோங்க. ஃப்ரைடே மட்டும் இல்லாம எப்பனாலும் இந்த சிபிஎன் பிரேயர் லைன் நம்பர் 9910401010க்கு நீங்க கால் பண்ணி, அப்படி இல்லைன்னா மெசேஜ் பண்ணி உங்களோட ஜெப வேண்டுதலை நீங்க எங்களுக்கு அனுப்பலாம். சிபிஎன் பிரேயர் லைன் குழு உங்களுக்காக ஜெபம் பண்ணும். வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ற நாள்ன்றத மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. தேவனுடைய அன்பு நம்ம வாழ்க்கையை சரியான பார்வையில் பார்க்க உதவுது அப்படிங்கிறத பார்க்குறோம். மேத்யூ ஹென்றி அவங்களுடைய உதாரணத்தை நம்ம பார்த்தோம். பொதுவாக அவருக்கு நடந்த மாதிரி நமக்கு நடந்திருந்தால் நம்ம என்ன நினைப்போம்? கெட்டதாக நடந்து போச்சே, முறுமுறுப்போம். ஆனால் அவர் என்ன பண்ணார்? தேவனுக்கு நன்றி சொல்லி ஒரு 4 காரணத்தையும் எழுதுகிறாரு. இப்படிப்பட்ட ஒரு பார்வை தான் நமக்குள்ளேயும் இருக்கணும். பைபிள்லையும் ஒரு உதாரணத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? அவருடைய கூடார வாசலில் உட்காந்துட்டு எனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. தேவன்கிட்ட கேட்குறாரு, தேவனே எனக்கு என்ன இப்படி ஒரு நிலைமை? அவர் என்ன சொல்கிறாரு? கூடாரத்தை விட்டு வெளியில் வா, வந்து வானத்தை அண்ணாந்து பாரு, இப்படி என்ன பார்க்குறேன்னு கேட்குறாரு. நான் நட்சத்திரங்களை பார்க்குறேன் அப்படின்னு ஆபிரகாம் சொல்கிறாரு. எப்படி நட்சத்திரங்களை எண்ண முடியாத அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி உன்னுடைய வம்சமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, கடற்கரை மணலை பாரு, அதை என்ன முடியுமா? முடியாதில்ல. அதே மாதிரி உன்னுடைய வம்சமும் அந்த அளவுக்கு பெருகி இருக்கும், திரளாக நீ பெருகி இருப்பாய் அப்படின்னு தேவன் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே ஆபிரகாமுக்கு தன்னுடைய வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாறுது. ஆபிரகாம் எப்படி அவருடைய கூடாரத்திலிருந்து அதை விட்டு வெளியில் வந்தாரோ, நாமும் கூட நம்முடைய சோர்வுகளில் இருந்து, நம்முடைய உதவியற்ற நிலையில் இருந்து அதிலிருந்து நம்ம வெளியில் வரணும். நம்முடைய வாழ்க்கையை, நம்ம பார்வையை மாற்றணும் அப்படிங்கிறத தேவன் எதிர்பார்க்கிறார். எப்போதுமே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் தான் இருக்குது. அதனால நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் நமக்கு நன்மையாகத்தான் தருகிறார். அதனால உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடினமான நிலைகளை பார்க்கின்ற பார்வையை மாற்ற இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவை, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் எங்களோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. அப்பா, உங்களுடைய அன்பு எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய பார்வையை மாற்றும் அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எப்போதுமே ஒரு பயத்தோடும், என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு கவலையான எண்ணத்தோடும் தான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்கிற விஷயங்கள் எல்லாமே எப்போவுமே எங்களுக்கு தீமையை கொண்டு வராது. அது எப்போவுமே எங்களுக்கு நன்மையை தான் கொண்டு வரும் அப்பா. பைபிளில் அதுக்கு நாங்கள் நிறைய சாட்சிகளை பார்க்குறோம் அப்பா. தீமையாக வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் கூட தேவன் எங்களுக்கு நன்மையாக மாற்றி தருகிறீர். அதனால் அதை பார்க்கின்ற பார்வை மாற்ற நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அன்பு பயத்தை போக்குன்னு வசனம் எங்களுக்கு சொல்லுதப்பா. எங்களுக்கு இருக்கக்கூடிய பயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போடுங்க கர்த்தாவே. எந்த நிலையிலுமே நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க. அந்த நம்பிக்கையோட எங்கள் வாழ்க்கையை நாங்கள் முன்னேறி செல்ல நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய எல்லா சோர்வுகளையும் பயங்களையும் நீங்கள் எடுத்து போடுங்கப்பா. எங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை தாங்க அப்பா. ஒரு புதிய நம்பிக்கை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் கர்த்தாவே. ஒரு புதிய திருப்பு முனையை நீங்கள் தாங்க கர்த்தாவே. உம்மால் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கின்ற பார்வையை நீங்கள் எங்களுக்கு மாற்றி தாங்கப்பா. மீட்பர் இயேசு மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் நம்முடைய பிரச்சனைகளை பார்க்கின்ற பார்வையை மாற்றி தருகிறார். உங்களுக்கு ஏதோ ஒரு பொருள் சரியா தெரியல, மங்களா தெரியுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு கண் டாக்டர்கிட்ட போய் பார்ப்பீங்க. பார்த்து உங்களுடைய பார்வையை நீங்கள் சரி பண்ணுவீங்க. அதே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இது ஏன் நடக்குதுன்னே தெரியல, என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல, அப்போ நீங்கள் தேவன்கிட்ட தான் வரணும். அவர் தான் உங்களுடைய மனக்கண்களை திறக்கிறார். அதனால் உங்களுடைய பிரச்சனைகளை பற்றிய ஒரு அறிவு உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும்.
அதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும். இப்போ இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். 1 யோவான் 4:12. தேவனை இதுவரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. ஆனால் ஒருத்தருக்கு நம்ம அன்பாக இருக்கும்போது தேவனுடைய அன்பை நம்ம பார்க்குறோம். அது பரிபூரணமாக நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்படிப்பட்ட தேவனுடைய அன்பை நாம் பெறும்போது நம்முடைய பிரச்சனைகளை பார்க்கின்ற பார்வை மாறும். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். குழந்தைகள், இவர்கள் பைபிள் வசனங்களை தெரிந்து கொண்டு வளர்வதற்கு நாம் விரும்புகிறோம். இப்பொழுது சூப்பர் புக் மூலமாக பைபிள் சத்தியங்களை குழந்தைகள் சுவாரஸ்யமான முறையில் கற்றுக்கொள்ளலாம். பென்யமீன் அவங்களோட இருக்கான். இந்த சூப்பர் புக் பைபிள் ஆப்பில் இதே போல்தான் வேடிக்கையான விஷயங்கள் இருக்கிறது. அது உங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். நல்ல விளையாட்டுகளை விளையாடுதல், நல்ல நல்ல வீடியோக்களை பார்த்தல், பைபிள் கதாநாயகர்களை இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ளுதல் மற்றும் பைபிள் வசனங்கள், இவைகள் எல்லாவற்றையும் குழந்தைகள் வேடிக்கையான முறையில் கற்றுக்கொள்வார்கள். சூப்பர் புக் பைபிள் ஆப் இன்றைக்கு ஆப் ஸ்டோர் அல்லது பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் செய்யுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. தேவனுடைய அன்பு நம்முடைய பிரச்சனைகளை பார்க்கின்ற பார்வையை மாற்றும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். தேவனுடைய குணங்கள் அப்படின்னு இருக்கும்போது நம்ம எவ்வளோ சொன்னாலும் போதாது. அதில் ஒன்று தான் தேவனுடைய இரக்கம். இப்போ பாஸ்டர் மானவ் அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க தேவனுடைய இரக்கத்தை பற்றி நமக்கு இப்போ சொல்ல போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம். நாம தேவனோட குணங்களின் தொடரை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கதை இருக்கு. ஒரு நீதிபதியும் ஒரு குற்றவாளியும் இருந்தாங்க. நீதிபதி குற்றவாளிய பார்த்து, உனக்கு 1 வருஷம் ஜெயில் அல்லது 50,000 ரூபாய் அபராதம்னு ஒரு தீர்ப்பை சொன்னாரு. அந்த குற்றவாளி ரொம்ப ஏழ்மையா இருந்தாரு. அவர்கிட்ட பணமும் இல்ல. அதே நேரம் அவங்க குடும்பத்துக்கு சாப்பிட சம்பாதிக்கிறதுக்கு வேற யாருமே இல்லாததுனால அவரால் 1 வருஷம் ஜெயிலையும் இருக்க முடியாது. அப்ப அந்த குற்றவாளி, சார், என்ன நீங்க இப்பவே விடுதலை செஞ்சீங்கன்னா இதுக்கப்புறம் எப்பவுமே நான் தப்பு செய்ய மாட்டேன்னு சொன்னாரு. அதுக்கு நீதிபதி, உன்னோட சூழ்நிலை எனக்கு தெரியுது, இருந்தாலும் சரியா தீர்ப்பு சொல்றது என்னோட கடமைன்னு சொன்னாரு. தீர்ப்பு சொன்ன உடனே நீதிபதி தன்னோட இருக்கையில இருந்து கீழே இறங்கி வந்து எல்லா தீர்ப்புகளையும் பதிவு செய்யற புக்கிங் கிளர்க் கிட்ட தன்னோட கையில இருந்த 50,000 ரூபாயை தந்துட்டு, இந்த கைதிய போக விடுங்கன்னு சொன்னாரு. இது வெறும் ஒரு கதை தான். ஆனா இந்த கதை மூலமா தேவனோட 2 பக்கங்கள், 2 குணங்கள் நமக்கு தெரிய வருது. ஒரு சுபாவம், அவர் நீதிபதி. 2வது சுபாவம், அவர் நீதிபதியா இருந்தாலும் கூட இரக்கமுள்ள ஒரு தேவனா இருக்காரு. அவருக்கு என்ன பத்தியும் உங்களை பத்தியும் தெரியும். இந்த இரக்கத்தை பத்தி சொல்ற வசனத்தை நாம இப்ப பார்க்கலாம். சங்கீதம் 103:8 இப்படி எழுதியிருக்கு. அது என்னன்னா, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். தேவன் கோபப்பட்டாலும் சரி, அது சரியான கோபம்தான், சரியான தீர்ப்பு தான். ஆனா அதுக்காக கொஞ்சம் தாமதம் பண்றாரு. மாறுறதுக்காக மக்களுக்கு வாய்ப்பு தர்றாரு. அத மக்களும் சரியா புரிஞ்சுக்கிட்டு தேவனோட ஆசீர்வாதத்தை பெறணும். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வர்றப்ப ரோமர் 8:1 இப்படி எழுதியிருக்கு. கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இதோட அர்த்தம் என்னன்னா, நான் கடந்த காலத்துல செஞ்ச தப்போட தண்டனை என் மேல வருதுன்னா, சங்கடம் வருதுன்னா, குற்ற உணர்வு வருதுன்னா, நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருப்பீங்கன்னா உங்க மேல எந்த ஒரு ஆக்கினையும் இல்லை. நீங்க அதுல இருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கீங்க. நல்ல ஒரு வாழ்க்கை வாழலான்னு தேவன் சொல்றாரு. 2வது விஷயம், ஒருவேளை இன்னைக்கு நான் தண்டனைக்கு தகுதியானவனா இருந்தா 2 கொரிந்தியர் 1:3 எழுதியிருக்கு. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்ம மேல இரக்கமா இருக்கிறப்ப நமக்கு ஆசீர்வாதமா ஆறுதலையும் தர்றாரு. 3வது விஷயம், இன்னைக்கு ஒருவேளை உங்க மேலையும் என் மேலையும் ஏதாவது தீர்ப்பு வருதுன்னா கண்டிப்பா உலகம் ஏதாவது தீர்ப்பு சொல்லும். ஆனா தேவனோட தீர்ப்பு நித்திய காலமா இருக்கக்கூடியதா இருக்கு.
தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறாருன்னு 2 பேதுரு 3:9 எழுதியிருக்கு. என்னையும் உங்களையும் அவர் நேசிக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா குற்றங்கள்ல இருந்தும் நம்மளை காப்பாத்துறாரு. தேவனை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தேவன் மேல இருக்க நம்பிக்கை அதிகமாகும். நன்றி பாஸ்டர் மானவ். நம்முடைய தேவன் இரக்கத்தின் தேவனா இருக்காரு. எப்படி தேவனுடைய அன்பு நிலைச்சிருக்குதோ அதே மாதிரி தேவனுடைய இரக்கமும் நிலைச்சிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம 23ஆம் சங்கீதத்தில் பார்க்குறோம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்முடைய பார்வை தேவன் மேலே இருக்கணும். அவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறாரு. அவர் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பார்வையை மாற்றி தருகிறார். அதனால் அவருடைய அன்பு எப்பவுமே நம்மக்கிட்ட இருக்கணும். இப்போது வருவது ஒரு ஆராதனை பாடல். இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறதுனால நமக்கு எந்த குறைவுமே இல்லை அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக நம்ம பார்க்குறோம். இந்த பாடல் மாதிரியே உங்கள் சர்ச் கொயரும் நம்முடைய நிகழ்ச்சியில் பாட வேண்டுமா? அப்போ நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/churchchoirsinconcerts/register-your-choir. உங்களுடைய கொயர் பாடல்களை பார்ப்பதற்கு நாங்கள் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். தேவனுடைய அன்பு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கின்ற பார்வையை மாற்றும் அப்படிங்கிறத இன்றைக்கான நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம பார்த்தோம். இதை தான் நம்ம ராதிகாவுடைய சாட்சியிலையும் பார்த்தோம். மேத்யூ ஹென்றி அவருடைய ஒரு உதாரணத்திலையும் நம்ம பார்த்தோம்.
இதே தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ளேயும் நிலைச்சு இருக்கட்டும். நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரிடம் கூட இருப்பதாக. God bless you.